உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு படம். 10 படம் வந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இந்த வாரம் நம்ம பார்க்கும்போது 1 ஆகஸ்ட் அன்னைக்கு வரப்போகிற படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். உண்மையாகவே நானே சரண்டர் ஆகிட்டேன். எப்பயுமே போலீஸை நம்ம தப்பாகவே சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய படத்தில். இந்த படத்தில் போலீஸை அவ்வளோ ஹைலைட்டாக காமிச்சிருக்காங்க. முன்னாடி வரப்போ ஓகே தர்ஷன் சூஸ் பண்ணிக்கிறான்னா ஓகே ஏதோ நார்மலான ஒரு கதை இருக்கும் அப்படி தான் நினச்சி வந்தேன். ஆக்சுவலாக இந்த ஃபுல் மூவி ரொம்ப சரண்டராகி தான் உட்காந்துருந்தோம். அந்த அளவுக்கு ஒரு கிரிப்பாக இருந்துச்சு எனக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே. படம் ரொம்ப என்கேஜாக இருந்துச்சு. உள்ளார்ந்த சில உள்ளுணர்வுகளோட ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. வணக்கம். இப்போ தான் சரண்டர் படம் பார்த்தேன் நான். உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கௌதம்னுடைய ஸ்க்ரீன் ப்ளே, ரைட்டிங், டைரக்ஷன் எல்லாமே ரொம்ப அருமையாக இருந்தது. அண்ட் தர்ஷன் டெஃபினட்டாக அவருக்கு ஒரு பிரேக் த்ரூ படமாக நான் பார்க்குறேன். ஏன்னா இவ்வளோ நீட்டான ஒரு பெர்ஃபார்மன்ஸ், அது ஒரு போலீஸ் ரோல் கிடைக்கிறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. அதை ரொம்ப அழகாக ரொம்ப யதார்த்தமாக பண்ணியிருக்காரு. அதாவது ஓவர் த டாப்பாக இல்லாமல், போலீஸ்னாலே ஓவர் த டாப்பாக பெரிய ஆக்ஷன் பண்ணுற மாதிரி இல்லாமல் அருமையான ஒரு ஆக்ஷன் கலந்த ஒரு படம். உண்மையிலேயே ரொம்ப சர்ப்ரைஸான ஒரு படம். 10 படம் வந்தாலும் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இந்த வாரம் நம்ம பார்க்கும்போது 1 ஆகஸ்ட் அன்னைக்கு வரப்போகிற படத்தில் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிமாக இருக்கும். திரையரங்கில் பாருங்கள். ஒரு நீட்டான ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் த்ரில்லர், ரொம்ப அழகாக த்ரில்லிங்கான எஃபெக்டோட பண்ணியிருக்காங்க. நல்ல நேச்சுரல் ஜஸ்டிஸோட ரொம்ப அழகான ஒரு படம். சரண்டர் தியேட்டரில் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி படங்களை நம்ம நல்ல குவாலிட்டியான படங்களை நம்ம தியேட்டரில் பார்க்கணும். அப்படி ஒரு நல்ல படமாக வந்திருக்கு. தேங்க்யூ. சரண்டர் படம் பார்த்துட்டு வரேன். உண்மையாகவே நானே சரண்டர் ஆகிட்டேன். நல்ல படம். நல்ல ஒரு கமர்ஷியல் கலந்த ஒரு ஃபீல் குட் ஃபிலிம். கமர்ஷியல் இல்லாமல் ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் இருந்தால் தான் தேட்டர்ஸுக்கு வருவாங்களோ மாட்டாங்களோன்னெலாம் பயப்படுவாங்க. ஆனால் கமர்ஷியல் கலந்த ஒரு ஃபீல் குட் ஃபிலிமு. எப்பயுமே போலீஸை நம்ம தப்பாகவே சொல்லிகிட்டு இருக்கோம் நிறைய படத்தில். இந்த படத்தில் போலீஸை அவ்வளோ ஹைலைட்டாக காமிச்சிருக்காங்க. போலீஸும் மனுஷங்க தான் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. நான் என்னுடைய படத்தில் தான் நம்ம தர்ஷனை இன்ட்ரடியூஸ் பண்ணேன் கூகுள் கூட்டப்பால். அதை நல்லா பண்ணிட்டு இருந்தார், ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். இதில் ஒரு ஹீரோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவருக்கு ஒரு பெரிய ஒரு வாழ்க்கை கிடைக்கணும் இந்த படத்து மூலிமா. ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஆக்ஷன்லாம் வேறு பண்ணியிருக்காரு. வெரி வெரி குட் ஃபிலிம். நல்ல ஒரு ஃபீல் வெளியில் வரும்போது. வேறு என்ன சொல்கிறது, எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. தட் இஸ் ரியலாக நான் ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிருக்கேன் கோட்ரு படத்தில். அதே மாதிரி இருந்தது போலீஸ் ஸ்டேஷன் எல்லாம். அப்புறம் அந்த பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நேச்சுரல். டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. வெரி குட் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் எவ்ரிபடி. லால் சார் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. அவரோட கேரக்டர் ரொம்ப நல்ல கேரக்டர். எல்லாமே ரியலாக நடக்கிற மாதிரியே இருந்தது. யாருமே நடிக்கிற மாதிரியே தெரியல. அந்த மாதிரி ஒரு படம். சின்ன மேட்ரு தான், ஆனால் அது எவ்வளோ அழகாக கொண்டு போயிருக்காங்க அப்படின்றது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்டர்வல் வந்ததே தெரியல. அட் சேம் டைம் எண்டும் வாஸ் வெரி குட். ஆல் தி வெரி பெஸ்ட் ஹோல் டீம். அந்த கேமரா ஒர்க்காக இருந்தும் சரி, எல்லாமே. மியூசிக் ஆல்சோ வாஸ் வெரி குட். அண்ட் வாட் எல்ஸ், காட் பிளஸ். நல்லா போகும் அந்த படம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. போகணும். தேங்க்யூ. ஆக்சுவலாக தர்மன் ஆக்சுவலாக சரண்டர் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதெல்லாம் டைரக்டர் மெயின் கௌதம் சார் வேற லெவலாக பண்ணியிருக்காரு. நான் எக்ஸ்பெக்டே பண்ணல இது. தர்ஷன் நான் சீரியஸாக முன்னாடி வரப்போ ஓகே தர்ஷன் சூஸ் பண்ணிக்கிறான்னா ஓகே ஏதோ நார்மலான ஒரு கதை இருக்கும் அப்படி தான் நினச்சி வந்தேன். பட் ஆனால் உண்மையாலுமே பயங்கர சுவாரஸ்யமாக இருக்குது. நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக படம் ரிலீஸ் ஆகப்போ நீங்கள் பாருங்கள், பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட் ஆகிடுவீங்க. தர்ஷன் வேற லெவல்ரா. உண்மையாலுமே செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த படம் பெரிய பிரேக் ஆமின்னு நான் மனசார வாழ்த்துறேன். ஏன்னா உண்மையான செம்மையாக இருக்குது. ஸ்டோரி முக்கியமாக அந்த ஸ்டோரி தான். அதுவும் லால் சார் பர்ஃபார்ம் பற்றி சொல்லவே தேவையில்ல. செம்மையாக கலகிருக்காரு. சான்ஸே இல்லை. பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும் எல்லாமே சரி. டிஓபி பேர் என்னது, மெய்யன். டிஓபி சூப்பராக பண்ணியிருக்காரு. வாழ்த்துக்கள் டீம் மொத்தத்துக்கும் வாழ்த்துக்கள். தர்மன்
நீ இதுக்கப்புறம் வேற லெவல் ஆகடா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். லவ் யூ. சூப்பர் நைஸ் மூவி. நான் பார்த்ததுக்கு தேங்க்யூ. சத்தம் கேட்டுச்சா? எல்லாருக்கும் வணக்கம். ஜஸ்ட் இப்போ தான் சரண்டர் மூவி பார்த்தேன். ஆக்சுவலாக இந்த ஃபுல் மூவி ஆக்சுவலாக ரொம்ப சரண்டர் ஆகி தான் உட்காந்துருந்தோம். அந்த அளவுக்கு வந்து ஒரு grip-ஆ இருந்துச்சு எனக்கு அந்த ஸ்க்ரீன் ப்ளே. தென் ஆக்டிங், தர்ஷனோட வந்து இதுக்கு முன்னாடி வந்து வேற ஒரு ஃபார்மேட்டில் பார்த்துருக்கேன் அவரோட ஆக்டிங்கை. இதில் டோட்டலாக ஒரு கம்ப்ளீட் போலீஸ் ஆஃபீஸராக வந்து ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் எனக்கு இந்த மூவியில் என்னென்னா ரொம்ப ஓவர் பில்டப் இல்லாமே எல்லா சீக்வன்ஸ் போனது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. டைரக்டருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே மாதிரி பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த கதைக்கு ரொம்ப கரெக்டான பல்ஸில் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் மியூசிக் டைரக்டர் என்னோட வாழ்த்துக்கள். இந்த டீமுக்கே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. வணக்கம். சரண்டர் படத்தோட ப்ரீமியர் ஷோக்கு வந்திருந்தேன். உண்மையிலே படம் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப என்கேஜாக இருந்துச்சு. ப்ரொடியூசருக்கு என்னுடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன், வாழ்த்துக்களை விட நன்றிகள். ஏன்னா ஒரு நல்ல டீமுக்கு, நல்ல கிராஃப்ட் தெரிஞ்ச ஒரு டைரக்டருக்கு வாய்ப்பு கொடுத்து அந்த படத்தை பண்ணியிருக்காரு. ஸோ குமார் சார் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். டைரக்டர் கௌதம் கார்த்தி அண்ட் டீம் அவங்களுக்கு உண்மையிலே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. கேமரா ஒர்க்கு, ஆர்ஆர் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. படம் ரொம்ப என்கேஜாக இருந்துச்சு. ஒரு சில உள்ளுணர்வுகளோட ஒரு சில கருத்துக்கள் சொல்லியிருந்தாங்க. ரொம்ப டச்சிங்காக இருந்தது. இந்த படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது, 1ஆம் தேதி ரிலீஸ் ஆக போகுது. எல்லாரும் தேட்டருக்கு வந்து பாருங்க. என்னுடைய வாழ்த்துக்கள். சரி ப்ரோ, தர்ஷன் நடிச்சிருக்க இந்த சரண்டர் படம் இப்போ தான் பார்த்து முடித்தோம். உண்மையிலே சொல்கிறேன், ரொம்ப டெடிக்கேட்டடாக, எனக்கு தெரியும் நான் கூட ஒர்க் பண்ணிருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டெடிக்கேட்டட் பர்சன். இவருக்கு இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமையணும். ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. ஒரு அந்த போலீஸ் கேரக்டரை வந்து ரொம்ப தரமாக, எங்கேஜிங்காக, எல்லா நாட்டுக்குமே சரியான ஒரு ஓப்பனிங் வச்சு சூப்பராக முடிச்சிருக்காங்க. நல்ல எங்கேஜிங்காக இருக்குது. எல்லாரும் வந்து ஆகஸ்ட் 1 தியேட்டர்ஸில் வந்து இந்த படத்தை பார்த்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்றத இந்த நேரத்தில் நான் கேட்டுக்கிறேன். தேங்க்யூ. வணக்கம். இப்போ தான் சரண்டர் படத்தோட ப்ரீமியர்லேருந்து வெளில வந்திருக்கோம். என் மச்சான், என் நண்பன் தர்ஷன் நடித்த படம். இது வந்து ப்ரௌடாக சொல்லலாம். தர்ஷன் வந்து ஒரு ஃபென்டாஸ்டிக்கான ஃபிலிமில் ஒரு லீட் ரோல் பண்ணியிருக்காரு அப்படின்றத ஒரு ஃப்ரெண்டாகவும் சரி, வெல்விஷஸாக we are all வெரி ஹாப்பி. ஏன்னா இது வந்து யுனானிமஸாக எல்லாருக்குமே ஒரு ப்ரீமியர் பார்த்துட்டு இந்த படம் ஒர்க் ஆகுது அப்படின்றது ஃபீல் ஆகுது. ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு டைரக்டர் கௌதம் கணபதி ப்ரோ அண்ட் த ஹோல் டீம். இதில் எல்லா கேரக்டர்ஸ்க்கும் ஒரு ஸ்டார்ட், ஒரு மிட் பாயிண்ட் அண்ட் எண்ட், ஒரு கேரக்டர் ஆர்க் அப்படின்னு ஒன்று இருக்குது. அண்ட் ஸ்டோரியில் வந்து லூப் ஹோல்ஸே நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு கிரைம் த்ரில்லருக்கு அதுதான் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆடியன்ஸஸ் எங்கேயுமே லைட்டாக எடுத்துக்காம எல்லாருடைய இன்டெலிஜென்ஸையும் டெஸ்ட் பண்ணுற மாதிரியும் சரி, எமோஷ்னலாகவும் சரி, இந்த படம் பயங்கரமாக ஒர்க் ஆயிருக்கு. ஆக்ஷன் சீக்வன்சஸும் ரொம்ப நல்லா இருக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் பாடினி அண்ட் சுந்தர் ப்ரோவும் நல்ல ரோல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த படத்தில். ஓவரால் படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் லால் சார் அண்ட் சுஜித் சாரோட ப்ரெசன்ஸ் வந்து இந்த படத்துக்கே ஒரு ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் ஸ்கோருக்கு ஒரு பெரிய மென்ஷன். ஸோ ஓவரால் இந்த படம் சரண்டர் ஆகஸ்ட் 1 தியேட்டர்ஸில் ரிலீஸ் ஆகுது. டெஃபினெட்லி வாட்ச் திஸ் ஃபிலிம். இது வந்து ஒரு ப்ராப்பர் கிரைம் த்ரில்லராக இருக்கும், ட்ரூ டு இட்ஸ் ஜானராக இருக்கும். டெஃபினட்டாக உங்களை வந்து இம்ப்ரெஸ் பண்ணுன்னு நம்புகிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். சரண்டர் படத்தோட ப்ரீமியர் ஷோ முடிச்சுட்டு இப்போ தான் வந்திருக்கோம். எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்கிறது, அந்த எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லர் பார்த்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு எப்படின்னா, இந்த கிளைமேக்ஸ் வர வரைக்குமே ஒவ்வொரு ட்விஸ்ட் லேயர் வந்து ரிவீல் ஆகிட்டே இருந்தது. ஸோ இப்போ இது பொதுவாக வந்து இந்த ஹாலிவுட் படத்தெல்லாம் பார்க்கும்போது இந்த ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டாக சில விஷயங்கள் வந்து மூவ் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து நான் எதுவுமே ரிவீல் பண்ண விரும்பல. பட் இந்த சரண்டர் அப்படின்றது வெரி ஆப்டான டைட்டில். அண்ட் என்னுடைய ஃப்ரெண்ட் தர்ஷன் ரொம்ப அமேசிங்காக பண்ணியிருக்கான். அண்ட் இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள் எல்லாமே அது கிரெடிபிளாக இருந்தாலும் இந்த படம் வந்து கண்டிப்பாக தர்ஷனுக்கு வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் இருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் பெர்ஃபார்ம் பண்ண ஆர்டிஸ்ட் எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. லால் சார், அவரை பற்றி நம்ம சொல்கிறதுக்கு, ஏன்னா அந்த அளவு பெரிய பெர்ஃபார்மர், பெரிய ஒரு ஆக்டர். அண்ட் ஜென்ரல் ஆடியன்ஸ்க்கு சொல்லணும் அப்படின்னா, இந்த வீக்குக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து உங்களை டிசப்பாயின்ட் பண்ணாது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாரும் வந்து தியேட்டரில் பார்க்கலாம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் வாட் நெக்ஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து உங்களை அப்படி தொடர்ந்து பார்க்க வச்சுட்டே இருக்கும் அப்படின்ற எந்த ஒரு சொன்னமும் கிடையாது. மஸ்ட் வாட்ச். தேங்க்யூ. சரண்டர் மூவி என்னோட அசிஸ்டராக ஒர்க் பண்ண கௌதம் அப்படின்றது வந்து ரொம்ப வந்து இந்த படம் பண்ணியிருக்காரு. ஸோ பேரில் வந்து அந்த கௌதம் இருக்கிற மாதிரி வந்து ஒரு கௌதம் வாசுதேவன் அப்படின்ற ஒரு ஃபீல்டில் இது ஒரு கேங்ஸ்டர் படம் அப்படின்றத ஃபஸ்ட்டு படமாக பண்ணியிருக்காரு. தர்ஷன் வந்து இப்போ ஆக்ட் பண்ணியிருக்காரு. அவரோட டெபியூ ஃபிலிமாக பண்ணியிருக்காரு.
ஸோ இந்த படம் எப்படின்னா, நான் உண்மையிலே பார்த்துக்கோ என்னோட அசிஸ்டண்ட் பண்ணியிருக்காரு அப்படின்ற ஒரு பாயிண்ட்டுக்காக நான் சொல்லாமல், உண்மையிலேயே வந்து எப்படி சொல்லணும்னா வந்து ஒரு யதார்த்தம், ஒரு ஆக்ஷன் ஓரியன்டா, அப்புறம் படம் முடியும் போது வந்து ஒரு உணர்வுபூர்வமாக வந்து சொன்ன ஒரு விஷயத்துக்காக வந்து கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு யூனிக்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு படத்தை வந்து க்ரிப்பாக, அதாவது வந்து ஒரு விஷயத்த வந்து சோல்ஃபுல்லாக வந்து எடுத்துகிட்டு போகிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த விதத்தில் வந்து இந்த படம் வந்து சரண்டர் அப்படிங்கிறது டெஃபினட்டாக வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து நம்மளை வந்து சரண்டர் பண்ண வச்சிருச்சுன்னு தான் சொல்ல முடியும். ஆக்ஷன் சீக்வன்ஸாக இருக்கட்டும், கேமரா ஒர்க்காக இருக்கட்டும், எடிட்டிங்காக இருக்கட்டும், மியூசிக்காக இருக்கட்டும், எல்லாமே அந்த கதையோட அந்த சோலுக்கு வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லுவோம். இப்போ வந்து இன்றைக்கி வந்து மலையாள படங்கள் பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன நாட் எடுத்துக்கிட்டு வந்து அது ரொம்ப வந்து சூப்பர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து எல்லாருமே பாராட்டுறாங்க. அதுக்கு தகுந்த மாதிரியும் அவங்க பண்ணுறாங்க. ஸோ இதே படம் வந்து அதுக்கான தன்மை வந்து இருக்குது அப்படின்றத நான் கிளியராக சொல்ல முடியும். ஸோ இந்த படங்களும் வந்து நீங்கள் பாருங்கள். கண்டிப்பாக டெஃபினட்டாக உங்களுக்கு பிடிக்கும். ஸோ ரியலி ப்ரௌட் ஆஃப் அந்த கௌதம் அப்படின்றத நான் சொல்லுவேன். தேங்க்யூ.